வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸாம் எனர்ஜி எசன். ஸோ எஸ்டிடி அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் 2024ஓட சிவி லிஸ்ட் வந்து 30 ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அதுலேருந்து ஒரு ப்ரெஸ் நியூஸ் வந்து நேற்று 5/5 அன்றைக்கி வந்து டிஆர்பியால் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ க்ரீவன்ஸ் ஏதாவது இருந்தால், விடுபட்டிருந்தா, எரராக பண்ணியிருந்தீங்கன்னா மாற்றிக்கோங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றின நிறைய டவுட்ஸு, ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸ் மாதிரி ஒரே விஷயத்த நிறைய பேர் வந்து டவுட்டாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயம், அதே மாதிரி க்ரீவன்ஸ் எப்படி அனுப்புறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்கான ஒரு இந்த வீடியோ இருக்கும். ஸோ பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்ஜிடி எக்ஸாம் ரிலேட்டடான எல்லா விதமான நியூஸ் இருக்கட்டும், அதே மாதிரி டிஆர்பி ரிலேட்டடான எல்லா நியூஸும் நம்மளோட சேனலில் அப் டு டேட் போட்டுட்ருக்கோம். ஸோ எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ் சேனலுக்கு நீங்கள் புதுசு, இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, யூஜிடிஆர்பி நம்மளோட ப்ரிவியஸ் எக்ஸாம் வந்து டெட் பேப்பர் 2ல் யூஜிடிஆர்பி எழுதினவங்க நிறைய க்ரீவன்ஸால் இன்ன வரைக்கும் அதாவது போஸ்டிங் போட முடியாமல் தள்ளி போயிட்டே இருக்குது. இது இல்லை அப்படின்னா எலிஜிபிள் போட்டுறாங்க. ஸோ என்கிட்ட இருக்குது அப்படின்னு எலிஜிபிள் ஆக்குறாங்க. ஸோ அப்போ ஒரு தடவையும் ரிவைஸ் ஆகுது. ஸோ இதுதான் பேசிக் ரூட் காசு உங்களுக்கு இந்த 3 days டைம் கொடுத்ததுக்கு. ஸோ 5ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு இன்னையிலேருந்து 6லேருந்து 8 வரைக்கும் 3 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. 6, 7, 8 மணிக்கு 8ஆம் தேதி 5 மணிக்குள்ளே நீங்கள் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் என்ன ரூட் காஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஜிடிஆர்பியில் இந்த எலிஜிபிள் இன்எலிஜிபிள் உங்கள்கிட்ட இல்லை, நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணல அப்படிங்கிறதுனால ரிஜெக்ட் பண்ண எல்லா விஷயத்துக்கும் திரும்ப நேரடியாக க்ரீவன்ஸாக போகிறது, ஒருவேளை அப்படி இல்லைன்னா கோர்ட்டு மூலமாக போகிறது, இப்படிங்கிறதுனால தான் டிலேயிங் த ப்ராசஸ். அதனால் உங்களுக்கு 3 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா கவனமாக புரிஞ்சுக்கோங்க. இந்த 3 நாள் டைமில் நீங்கள் கரெக்ஷன் பண்ணல அப்படின்னா நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு திரும்ப அது கிடைக்காது. ஏன்னா டிஆர்பி கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு காரணத்தை சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 3 நாள் விண்டோ பீரியட் கொடுத்துருந்தோம், கரெக்ஷனுக்கான விண்டோ பீரியட் கொடுத்துருந்தோம், எதையும் அவங்க அப்லோட் பண்ணல. இப்போ வந்து எல்லாரோட லைஃப்லேயும் வந்து ப்ராப்ளம் ஆகுது, அப்பாயின்மெண்ட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கோர்ட்டோ இல்லை டிஆர்பியோ நாங்கள் டைம் கொடுத்தப்ப என்ன பண்ணீங்கன்னு கேட்பாங்க. ஸோ கவனம் உங்களோட அப்ளிகேஷனை எடுத்து ஒரு தடவை என்னென்னலாம் கொடுத்துருக்கீங்க அது எல்லாத்துக்கும் உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் SCA அப்படின்னு கொடுத்துருக்கீங்கன்னா அதுக்கு இருக்கா, MBC அதில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, பிரமலை கலர், கந்தர்வக்கோட்டை கலர் இது கொடுத்துருக்கீங்களா. ஸோ அதே மாதிரி டெஸ்டியூட் விடோ அப்படின்னு கொடுத்துருப்பீங்க, இருக்கா உங்ககிட்ட, எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ முக்கியமான சில விஷயங்கள் எதெல்லாம் கரெக்ஷனுக்கு உள்ளாகணும், கரெக்ஷன் அப்படி இருந்தால் பண்ணிக்கோங்கன்றதை நான் அடுத்து சொல்கிறேன். ஸோ என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டெட் சர்டிஃபிகேட் அண்ட் இயர் ஆஃப் பாசிங். ஸோ நிறைய பேர் நிறைய விதமாக கேட்டிருந்தீங்க. 2017 நான் பாஸ் பண்ணியிருக்கேன், 22லேயும் பாஸ் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி நடுவில் வந்துட்டு 13லேயும் நான் பாஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் நான் 22ன்னு கொடுத்துட்டேன். அதே மாதிரி சர்டிஃபிகேட்டை வந்து 22வது வருஷத்தோட சர்டிஃபிகேட்டை மட்டும் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்க டெஃபினட்டாக வெயிட்டேஜ் மார்க்குக்காக மட்டும் இல்லை, கம்பல்சரி நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட்டை ஒரு கோரிக்கை மனுவோடு சேர்த்து எப்படி இதை கொடுக்கணுன்றதை நம்ம அடுத்து லாஸ்ட்டில் சொல்கிறேன். நான் எதுக்கெலாம் நீங்கள் ரெடியாக இருக்கணுங்கிறத சொல்லிடுறேன். ஸோ டெட் சர்டிஃபிகேட், இயர் ஆஃப் பாசிங். ஸோ நம்ம 5 எக்ஸாம் நடந்திருக்கு, நீங்கள் 3ல் பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா 3 சர்டிஃபிகேட்டுமே கொடுங்க. 3 சர்டிஃபிகேட்டில் நீங்கள் எந்த சர்டிஃபிகேட் குறிச்சிருந்தாலும் 2017லேயும் நான் பாஸ் பண்ணியிருக்கேங்கிறத கொடுங்க. அப்போ தான் வெயிட்டேஜ் கிளைம் பண்ண முடியும். இந்த டைம்லையும் நீங்கள் கரெக்ட் பண்ணாமல் 2017க்கான வெயிட்டேஜ் கொடுங்க அப்படின்னு லிஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் கேட்டிங்கன்னா கிடைக்காது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன் த ஃபாதர் நேம். ஸோ இது நிறைய டவுட்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன ஒருவேளை ஹஸ்பண்ட் நேமில் இருக்க கம்யூனிட்டியை கொடுத்துருந்தீங்க அப்படின்னா 2 பேரும் ஒரே கம்யூனிட்டியாக இருக்கலாம், எந்த சேஞ்சஸும் இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் ஃபாதரோட நேமில் இருக்கிற கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை ஒரு க்ரீவன்ஸ் மெயிலோட போட்டுருங்க. முக்கியமானது டெட் இயர் ஆஃப் பாசிங் அண்ட் டெட் சர்டிஃபிகேட்டு எந்த வருஷங்கிறது. அடுத்தது ரொம்ப முக்கியமானது டிப்ளமோ இயர். ஸோ டிப்ளமோ 2008லேருந்து 10, 10லேருந்து 12 இதை கரெக்டாக போடுங்க. ஏன்னா நீங்கள் சர்டிஃபிகேட்டில் கொடுத்துருக்கிற இயரும் நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட்டில் இருக்க இயரும் உங்களோட அப்ளிகேஷனில் இருக்க இயரும் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க, எந்த கரெக்ஷனும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த்
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நேம் அண்ட் இனிஷியல். சில பேருக்கு நேம் அண்ட் இனிஷியல் கரெக்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து க்ரீவன்ஸ் மெயிலாக அனுப்பிடுங்க. அந்த க்ரீவன்ஸ் மெயிலில் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அதை சேஞ்ச் பண்ணுமா வேணாமா அப்படிங்கிறது டிஆர்பி முடிவு எடுத்துக்கட்டும். நீங்கள் க்ரீவன்ஸ் மெயிலாக அனுப்பிடுங்க. ஸோ அதே மாதிரி 10th and 12th சர்டிஃபிகேட். 10th நான் 2013 பாஸ் பண்ணேன், ஆனால் நான் 8ன்னு போட்டேன், அது தப்பு. அதே மாதிரி 10ல் பாஸ் பண்ணேன், நான் 11ன்னு போட்டேன், வேண்டாம், அதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட். ஸோ நிறைய பேர் இந்த NIOS, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ஸ்டேட்டில் படித்தவங்க நிறைய பேர் டவுட்டு கேட்டிருந்தீங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு வந்து ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட்னு ஒன்று கிடைக்கும். TNTU தமிழ்நாடு அதாவது பிஎடுக்கான யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, எஜுகேஷன் யூனிவர்சிட்டி, அதில் வந்து நீங்கள் TNTEU அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி இதுக்கான சர்டிஃபிகேட் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்து கோட்டாவோட சர்டிஃபிகேட், அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்து டெஸ்டியூட் விடோ, எக்ஸ் சர்வீஸ்மேன், அப்படி இல்லைனா PH, அதாவது டிசபிலிட்டி ஏதாவது இருந்தால், விஷுவல் இம்பேர்ட், ஹேரிங் இம்பேர்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கிறப்ப அதுக்கான இது நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஒருத்தவங்க வந்து டெஸ்டியூட் விடோக்கு கேட்டிருந்தாங்க. நான் அந்த கேட்டகரியிலே வரல, என்னை அந்த கேட்டகரியில் லிஸ்ட்டாக இருக்கேன், CV லிஸ்ட்டில் அந்த கேட்டகரியில் நான் லிஸ்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப மிஸ்டேக் ஆனது. ஏன்னா நீங்கள் அது வந்து நீங்கள் மாற்றி அதுவாகவே அப்லோட் யாரோ ஒருத்தவங்க பண்ணும்போது அப்லோட் பண்ணியிருந்தா கூட இது ஒரு எரராக தான் இருக்கும். அதனால் உங்களோட அப்ளிகேஷனில் எல்லாமே இருக்கும். நீங்கள் அப்ளிகேஷன் ஜெராக்ஸ் எடுத்திருப்பீங்க, ஒரு பிரிண்ட் அவுட்டு, அதை வச்சு செக் பண்ணுங்கள். டெஸ்டியூட் விடோ, எக்ஸ் சர்வீஸ்மேன். ஸோ MBC, உங்கள் சர்டிஃபிகேட்டில் MBCன்னு இருக்கும். MBC தான் DNC தான், ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு DNCன்னு கொடுத்துருப்பீங்க. DNC MBC தான் ஒன்று தான் கொடுத்துருப்பீங்க. SC SCA இந்த மாதிரி எனக்கு எல்லா இதுவும் சொல்ல தெரியல. பட் இந்த மாதிரி உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் என்ன கம்யூனிட்டி இருக்கோ அதே கம்யூனிட்டி உங்கள் அப்ளிகேஷனில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து டேட் ஆஃப் பர்த். ஸோ டேட் ஆஃப் பர்த் உங்களோடது கரெக்டாக உங்ககிட்ட டேட் ஆஃப் பர்த்னா 10th சர்டிஃபிகேட்டில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது இருந்தாலும், அதாவது ஒரே ஒரு சிம்பிள் பாயிண்ட் தான், அப்ளிகேஷனில் இருக்கிற டீட்டெயில்ஸு உங்ககிட்ட சர்டிஃபிகேட் இருக்கணும். அதுபடி இல்லை அப்படின்னா நீங்கள் டீச்சர்ஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டில் டைரெக்டாக அவங்களோட இது இருக்குது, பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகம், ஸோ DPI கேம்பஸ்ன்னு முன்னாடி சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்துட்டு டெக்னிக்கல் அங்கே வந்து நீங்கள் வந்து க்ரீவன்ஸ் செல், டிஆர்பியோட க்ரீவன்ஸ் செல்லுக்கு நேரில் உங்களோட கோரிக்கை மனு, உங்களோட தேவையான சர்டிஃபிகேட்ஸோடு போய் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா TRB grievances at tn.gov.in இடத்துல போகலாம். இது ரெண்டும் கம்பல்சரி. உங்களோட அதாவது பிரிண்டட் டாக்குமெண்ட்ஸோடு போங்க. ஹெல்ப்லைனில் நான் இந்த மாதிரி டாக்குமெண்ட் கொடுத்துருக்கேங்கிறத வேணால் இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். தேவையில்லை, இந்த தடவை 3 நாள் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் உங்களோட கோரிக்கை மனுவை கண்டிப்பாக எடுத்து பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் என்னென்ன உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஒரு க்ரீவன்ஸ் மெயிலாக அழகாக ஒரு ஃபார்மெட்டில் கொடுத்துருங்க. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஃபார்மெட்டும் நான் காட்டுறேன். ஸோ அனுப்புனர் போட்டு உங்களோட நேமு, உங்களோட அட்ரஸ் கரெக்டாக போட்டுருங்க. அதிலே உங்களோட அப்ளிகேஷன் நம்பரும் கொடுத்துருங்க. SGTக்கு அப்ளை பண்ணியிருக்கோன்றதை கொடுத்துருங்க. ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவர், ஆசிரியர் தேர்வு வாரியம், சென்னை. அதுக்கு அடுத்து வந்து பொருள், DTED சான்றிதழ்கள் பதிவேற்றம் செய்தல் சார்பாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ DTED சான்றிதழில், அதாவது டிப்ளமோவில் 2 விஷயத்த நான் விட்டுட்டேன், 2 சர்டிஃபிகேட்டை நான் அப்லோட் பண்ணல அப்படிங்கிறத சொல்லிட்டு மதிப்பிற்குரிய ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பொருளில் நம்ம என்ன போட்டுக்கலாம், என்னோடய டேட் ஆஃப் பர்த்து தப்பாக இருக்குது, என்னோட இயர் ஆஃப் பாஸிங், டெட்டு பாஸ் பண்ண இயர் வந்து தப்பாக கொடுத்துட்டேன், அதோட கரெக்டாக பாஸ் பண்ண 3 வருஷம் நான் பாஸ் பண்ணியிருக்கேன், 3 வருஷத்தோட சர்டிஃபிகேட்டையும் இதை சேர்த்துட்றேன். அப்போ 3 வருடம் அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றது கவனத்திற்கு கொண்டு வருவது சார்பாக அப்படின்னு கூட எழுதலாம். ஸோ மதிப்பிற்குரிய ஐயா அப்படின்னு நம்ம போடுறோம். ஸோ இந்த மாதிரி பொருளில் நிறையா இனிஷியல், என்னோடய கம்யூனிட்டி மாறி இருக்குது, என்னோட ஜாதி சான்றிதழில் மாற்றம் செய்ய வேண்டியது சார்பாக, இந்த மாதிரியான அந்த என்ன உங்களுக்கு இஷ்யூவோ அதை வந்து பொருளில் கொடுத்துருங்க. உங்களோட அப்ளிகேஷன் நம்பரை கரெக்டாக அனுப்புதலில் போட்டுருங்க கண்டிப்பாக. இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மதிப்பிற்குரிய ஐயா நம்ம போடுறோம். அடுத்து வணக்கம், எனது SGT விண்ணப்பம் எண். ஸோ எந்த அப்ளிகேஷன் நம்பர்னு போடுறீங்க. எனது விண்ணப்பத்தில் DTED சான்றிதழ் பதிவேற்றம் செய்ய வேண்டிய பகுதியில் தவறுதலாக ஒரு சான்றிதழ் மட்டும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு PDF உங்களுக்கு தெரியும்,
பிடிஎஃப் ஃபார்மட் வந்து எல்லாத்தையுமே அந்த அடோப் ஸ்கேனரில் பண்ணிவிட்டு ஒரு ஃபைலை வச்சுட்டு அந்த ஃபைலை அப்லோடு பண்ணுங்கள். அந்த மாதிரி ஒரு சான்றிதழ் மட்டும் பண்ணியிருக்கேன். ஆனால் 7ல் 8ல் 9ல் 3 அந்த மாதிரி நான் 2 வருஷத்துக்கும் 4 சான்றிதழ்கள் உண்டு. அந்த 4ஐயும் நான் பண்ணலை. ஸோ இப்போ வந்து நான் பண்ணுறதுக்காக தான் இதை வந்து கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இது மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் என்னோடய ஃபாதரோடதை நான் கொடுத்துட்டேன், இதில் ஹஸ்பண்டோட கொடுத்துட்டேன், இதில் என்னோடய ஃபாதரோடது இருக்குது. அது மாதிரி நீங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கான சர்டிஃபிகேட் இருக்குது, என்னோடய டேட் ஆஃப் பர்த்தை சேஞ்ச் பண்ணுங்கள், இந்த மாதிரியான கொஷின்ஸை அவங்கக்கிட்ட சொல்லிடலாம், கொரீஸை. ஆகவே மீதி உள்ள 3 சான்றிதழ்களையும் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர் மார்க் ஷீட், கிரேட் சர்டிஃபிகேட் இது 4ஐயும் பதிவேற்றம் செய்து உதவுமாறு தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன். அந்த 3 சான்றிதழ் நகல்களை இதனுடன் இணைத்து அனுப்பியுள்ளேன். ஸோ அழகாக ஃபார்மேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. ஸோ இதுதான் நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஸோ சிம்பிளிஸ்டிக்காக நம்ம எவ்வளோ சிம்பிளாக நம்மளால் எழுத முடியுமோ அந்த அளவுக்கு, ஆனால் விஷயத்தை கரெக்ட் பண்ணி எழுதிருங்க. ஸோ இதில் வந்து டெட் பாசிங் இயர் நான் வந்து 3 வருடம் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளேன். தவறுதலாக 2022 மற்றும் குறிப்பிட்டுள்ளேன். 2017லும் தேர்ச்சி பெற்றுள்ளேன். அந்த சான்றிதழை இணைத்து கொள்ளுமாறு அப்லோட் செய்யுமாறு அப்படின்றத இது கொடுத்துட்டு வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு கேட்டுட்டு இதற்கான வெயிட்டேஜ் மதிப்பெண்களையும் எனக்கு ஆட் செஞ்சு தர மாதிரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதிருங்க. ஸோ கரெக்டான ஃபார்மேட்டாக நான் சொல்லியிருக்கேன் ஓரளவுக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் நமக்கு தேவைப்படும். ஸோ ஏற்கனவே சொல்லிட்டேன், டெட்டு சர்டிஃபிகேட், டிப்ளமோ சர்டிஃபிகேட் இதிலலாம் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணிடுங்க. இயர் ஆஃப் பாசிங் டெட்டும் இருக்கட்டும், டிப்ளமோ இருக்கட்டும், கண்டிப்பாக கரெக்ஷன் பண்ணிடுங்க. டெமோ க்ரீவன்ஸ் லெட்டர் கொடுத்துட்டேன். கண்டிப்பாக செய்ய வேண்டிய திருத்தங்கள் என்னென்னன்றதையும் நான் சொல்லிட்டேன். ஸோ ரிவைஸ்டு சிவி லிஸ்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிவைஸ்டு சிவி லிஸ்ட் அப்படிங்கும்போது இப்போ டெஸ்டியூட் விடோவோ எக்ஸ் சர்வீஸ் மேனோ அந்த கோட்டா சர்டிஃபிகேட்டே என்கிட்ட இல்லை மேடம், தப்பாக வந்துச்சுன்னா அப்போ அந்த கோட்டாலேருந்து அவங்க வெளியில் போவாங்க. உண்மையாலுமே அந்த கேண்டிடேட் இருக்கவங்க வந்து உள்ளே வருவாங்க. அதே மாதிரி தான் எஸ்சி, எம்பிசி, டிஎன்சி மாற்றி கொடுத்துருக்கீங்க, இயர் ஆஃப் பாசிங் கொடுத்துருக்கீங்க, வெயிட்டேஜ் மாற்றி கொடுத்துருக்கீங்க, இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அதாவது சிவி லிஸ்ட்டில் டிஃப்ரென்ஸ் வரதான் செய்யும். திரும்ப சிவி லிஸ்ட் வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி 8/5 அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு முன்னாடி வருதா இல்லை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் வருதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா கரெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், நிறைய பேர் வந்து இந்த டிடிஎட் பிஎட் இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் எந்தவித இஷ்யூஸும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் டிஆர்பி இந்த 3 டே பீரியட் கொடுத்துருக்காங்க. அந்த கரெக்டாக அந்த டைம் பீரியடை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னொரு தடவை நம்ம போய் மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னு கிளைம் பண்ணால் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி ஆகிடும். ஸோ செக்யூர் அப்ளிகேஷன், கண்டிப்பாக அப்ளிகேஷன் எடுத்து வரிக்கு வரி படித்து பாருங்கள். நீங்கள் வரிக்கு வரி உங்களுக்கு கொடுத்த தகவல்கள் கரெக்டாக இருக்கிறதுக்கான சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கான்றதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்ததாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்கள். யாராவது எஸ்டிடி எக்ஸாம் எழுதிட்டு நிறைய டவுட்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கீழே நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறேன், அதையும் கிளிக் பண்ணி நிறைய கிட்டத்தட்ட 500 மெம்பர்ஸ் இருக்காங்க. உங்களோட டவுட்ஸ் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க, குரூப்பில் சேர்ந்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.